இன்னைக்கு நம்ம 3 வித்தியாசமான பேட் இருக்கு, 5 வித்தியாசமான பால் இருக்கு. இத வச்சு இன்னைக்கு நம்ம பேட்டோட ஸ்ட்ரெngth டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். ஆமாங்க, அதுக்காக நம்மட்ட பிளாஸ்டிக் பேட் இருக்கு, ஸ்கூப் பேட் இருக்கு, 8000 ரூபீஸ் மதிப்புல இங்கிலீஷ் வில்லோ பேட் இருக்கு. அந்த பால்ல பாத்தீங்கன்னா டென்னிஸ் பால் இருக்கு, விக்கி பால் இருக்கு, லெதர் பால் இருக்கு, 3 கிலோ அயன் பால் இருக்கு, 5 கிலோ அயன் பால் இருக்கு. சோ நம்ம வச்சிருக்க இந்த 3 பேட் எந்த பால் வரைக்கும் தாக்கு பிடிக்குதுன்றத இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். 3 கிலோ அயன் பாலை வச்சு அடிக்க போறோங்க. ஆமா, 3 கிலோ அயன் பால ஃபர்ஸ்ட் பிளாஸ்டிக் பேட் வச்சு அடிக்கிறோம். இது எப்படி தாங்குதுன்னு பாக்குறோம். அது ஆல்ரெடி பாத்தீங்கன்னா விக்கி பாலுக்கே உடைஞ்சு போச்சு. அயன் பாலுக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஆமாங்க, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நார்மல் பால்னா இப்படியே தூக்கி பிடிப்போம். இதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பிடிச்சிருக்கு. அவ்வளவு வெயிட்டா இருக்கு. தாங்குதான் பாத்துருமா? ஓகே, சிவாபுரம் வீச நவீன்குமார் பேட்டை வீசாருங்க. இல்ல எப்படி இருந்துச்சு? கை எப்படி இருந்துச்சு? இல்ல பேட் வச்சு அடிச்சாதான் பேட் உடையும். பின்னாடி திருப்பி ஓடுனா எப்படி உடையும்? அதுவும் அடுத்த பாலை வீசுங்க. என்னடா ஆச்சு? Oh my God. ஆமா, இதுல மட்டும் இது வழி வந்துருச்சு. ஆமா, இங்கிட்டு போய் அங்கிட்டு வந்துருச்சா? கிரிக்கெட் வரலாற்றில் முதல் முறையாகடாதுடா. வேற லெவல்டா.